கர்நாடகா மாநிலம் தமிழகத்திற்கான உரிமை நீரை ஒருபோதும் அணைகளிலிருந்து திறந்தது கிடையாது. தென்மேற்கு பருவமழை அதிகரித்து அணைகள் நிரம்பினால் மட்டுமே, அதுவும் அணையின் பாதுகாப்பு கருதி அணைக்கு வரும் உரைநீரை மட்டும் காவிரி ஆற்றில் திறந்துவிட்டுள்ளது. இந்நிலையில் நடப்பாண்டில் தமிழ்நாட்டிற்கு 83 TMC தண்ணீரை வழங்கியதாக கர்நாடகா துணை முதலமைச்சர் DK சிவகுமார் தெரிவித்துள்ளார். காவிரி நதிநீர் வழக்கில் உச்சநீதிமன்றம் தனது இறுதி தீர்ப்பில் தமிழகத்துக்கான நீர் பங்கீட்டை 177.25 குறைத்தது. அப்பொழுது காவிரி ஆணையத்தின் முதல் கூட்டத்தில் தமிழகத்திற்கான ஜூன் மாதம் முதல் மே மாதம் வரை பாசன ஆண்டுக்காக மாதவாரி நீர் பங்கீடு மறுவரையறை செய்யப்பட்டது. அதன்படி ஜூனில் 9.19 TMC, ஜூலையில் 31.24 TMC, ஆகஸ்டில் 45.95 TMC, செப்டம்பரில் 36.76 TMC, அக்டோபரில் 20.22 TMC, நவம்பரில் 13.78 TMC, டிசம்பரில் 7.35 TMC, ஜனவரியில் 2.76 TMC, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே போன்ற மாதங்களில் தலா 2.5 TMC நீரை கர்நாடகம் தமிழகத்திற்கு திறக்க வேண்டும் என வரையறுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதை கர்நாடக அரசு ஒருபோதுமே நிறைவேற்றியது இல்லை. தமிழகத்திற்கு நீர்ப்பாசன ஆண்டுக்கு 177.25 TMC தண்ணீர் வழங்க வேண்டும். ஆனால் 2023-24 நீர்ப்பாசன ஆண்டுக்கு 177.25 TMCக்கு 81 TMC தண்ணீர் மட்டுமே வந்திருக்கிறது. தற்போது கர்நாடகாவில் மிக கனமழை பொழிந்து வருவதால் 2024-2025 நீர்ப்பாசன ஆண்டுக்கு ஜூன் ஜூலை மாதத்திற்கு 40.54 TMC தண்ணீருக்கு 83-84 TMC தண்ணீர் வழங்கியதாக கர்நாடக அரசு கூறி வருகிறது. காவிரி ஒழுங்காற்றுக்குழு, காவிரி மேலாண்மை குழு அல்லது உச்சநீதிமன்றம் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு பரிந்துரை செய்யும் போது ஒரு சில நாட்களுக்கு மட்டும் தண்ணீர் திறக்கப்படும். இதுவும் சட்ட சிக்கல் நிகழக்கூடாது என்பதற்காக இதை கர்நாடகா கடைபிடிக்கிறது. மற்றபடி கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை அதிகரித்து அணைகள் நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்படும் போது மட்டுமே தமிழகத்திற்கான தண்ணீர் திறக்கப்படுவது தொடர்கதையாகவே உள்ளது. மேலும் பெங்களூரு மாநகரில் 50 விழுக்காடு குடிநீர் தேவைக்காக கடந்த காலங்களில் ஆண்டுக்கு 18 TMC தண்ணீர் பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது பெங்களூரு மாநகரில் 80 விழுக்காடு தண்ணீர் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது 18 TMCயிலிருந்து 24 TMCயாக அதிகரித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஜெகநாத்.